பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தை 1. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா, நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நாமும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாம் அவரிடம் ஜெபிக்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு ஒரு தந்தையாய் இருக்கின்றார், தாயாய் இருக்கின்றார், நல்ல ஒரு உறவினராய் இருக்கின்றார், நமக்கு நல்லது ஒரு உற்ற நண்பராய் இருக்கின்றார். இதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் அவரை விட்டு வழி விலகி போகக்கூடிய வேளையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பையும் உறவையும் நாம் இழந்து போகின்றோம். அதையும் நீங்கள் அறிந்து இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பில் நிலைத்து இருக்க அவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை தியானித்து எப்பொழுதும் அவருடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும். எப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், என் மகனே மகளே, நீ செய்த பாவங்கள் போதும், என்னிடம் நீ திரும்பி வா என்று சொல்லுவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் திரும்பி வருவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய குழந்தை செல்வங்களோ வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் 1 வருடமோ 2 வருடமோ கழித்து உங்களுடைய வீட்டிற்கு திரும்பி வரக்கூடிய வேளையிலே எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வீர்கள். நீங்கள் ஏர்போர்ட்டிற்கு கடந்து செல்வீர்கள், வாகனத்தை எடுத்துக்கொண்டு. அந்த ஏரோப்ளேன் வர தாமதமானாலும் கூட நீங்கள் காத்திருந்து உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது கணவரையோ மனைவியையோ அழைத்து வருவீர்கள். இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கும் உள்ள ஒரு உறவாய் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய தீச்செயலின் நிமித்தம் நாம் வீழ்ச்சியுறக்கூடிய வேளையிலே அதில் இருந்து எழும்பி நாம் திரும்பி ஆண்டவரிடம் வர வேண்டும். அதைத்தான் நம் நற்கருணை நாதர் நம்மிடம் விரும்புகின்றார். நாம் அவரிடம் திரும்பி வரவில்லை என்றால் நாம் ஒரு அடிமையாய் போய்விடுவோம். பாவம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த பாவத்திற்கு அடிமையாய் நாம் போய்விடுவோம். நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வேளையிலே அந்த நல்ல காரியங்களினால் நமக்கு மீட்பு உண்டு. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நம்முடைய தீ செயல்களினால் வீழ்ச்சி இருக்கிறோமா, அதை பார்த்து அதிலிருந்து மனம் திரும்பி நாம் ஆண்டவரிடம் வர வேண்டும். நம்முடைய தீ செயல்கள் நாம் ஆண்டவரோடு இணையாமல் நமக்கு தடையாய் இருக்கின்றன. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் ஒரு தடையாய் இருக்கின்றன. ஆண்டவரோடு பேசுவதற்கு ஒரு தடையாய் இருக்கின்றது. ஆண்டவரை சுவைத்து பார்ப்பதற்கு ஒரு தடையாய் இருக்கின்றது. ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு ஒரு தடையாய் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதே போல் தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து அதிலிருந்து மனமாறி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை நாதரிடம் திரும்பி வர வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 34வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, இந்த 40 நாட்களிலே அநேக முறை நீங்கள் பாவத்தை பற்றி செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பங்கிலும் குருவானவர்கள் தியானம் உங்களுக்காக ஒழுங்கு செய்து அந்த தியானத்தில் நீங்கள் பங்கு கொண்டு நல்ல ஒரு மனமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். அதை அப்படியே நீங்கள் விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து பரிசுத்தத்தில் இருக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் உண்மையிலும் உண்மையுமாக பாவம் உங்களை அடிமையாய் வைத்துவிடும். எனவே அப்படிப்பட்ட பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி நாம் உரிமை பேருள்ள மகனுடைய உரிமையில் பங்கு கொள்ள பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அடிமை என்கின்ற அந்த ஒரு செயல் நம்மளை விட்டு மாறி போக வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அடிமையாய் கடந்து சென்றார்கள், அடிமையால் அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய பேரிரக்கத்தினால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை மீட்டுக் கொண்டார். எப்படி தெரியுமா? அவர்களுடைய அழுகுரல் ஆண்டவருடைய செவியை எட்டியது. ஆண்டவர் அவருடைய அழுகுரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே போல் இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய வேளையிலே, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவரிடம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பாவம் என்கின்ற அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுவிப்பார். எனவே ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார். உரோமையர் 3வது அதிகாரம் 23வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏனெனில் எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நானும் பாவத்தில் விழுந்திருக்கின்றேன். அந்த பாவத்தில் விழுந்த பிறகு என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு மன்றாடி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய வேளையிலே என்னுள் இருக்கக்கூடிய அந்த பாவ இருள் மாறி போவதை என்னால் உணர முடிந்தது. எனவேதான் நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த பாவ இருள் நம்மளுடைய மேன்மையை, கடவுள் கொடுத்த அந்த மேன்மையை மறைத்துவிடும், கடவுள் கொடுத்த அந்த அருளை மறைத்துவிடும், அதை செயல்படாமல் அதை தடுத்துவிடும். எனவே நாம் உடனடியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த பாவ பழக்கத்தில் இருந்து நாம் வெளியிலே வந்து ஆண்டவர் தரக்கூடிய அந்த மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவருடைய வருகையின் போது நாம் கைவிடப்பட்டு விடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பாவத்தை பற்றி நாம் சொல்லக்கூடிய வேளையிலே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் பாவம் செய்து செய்து அதில் உழண்டு போய் இருக்கிறார்கள், பாவ பிடியில் சிக்கி போய் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குடும்பமாய் மனம் திரும்பி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுடைய கணவர் ஜெபத்தில் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவி இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தையர்கள் இல்லாமல் இருக்கலாம். கவலை வேண்டாம். அவர்களுக்காக முழங்கால் மடங்கி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மீட்பை கொடுப்பதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். எசாயா 59வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் தீ செயல்களே உங்களுக்கும் உங்களை கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி இருக்கின்றது. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், நம்முடைய தீ செயல்கள் தான் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டாக்கி இருக்கின்றது. நம்முடைய பாவங்கள் அவருடைய செவியை கேட்காதவாறு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து உள்ளது. அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நம்முடைய பாவம் ஒரு திரைச்சீலை போல் இருக்கின்றது. நம்முடைய பாவம் ஒரு வெண்கல சுவரை போல் இருக்கின்றது. நம்மால் கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், நாம் நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கின்றோம், நம்முடைய அழகை ரசிக்கின்றோம். எதற்காக? ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதாம், மற்றவர்கள் என்னை பார்க்கக்கூடிய வேளையிலே நான் அழகாக தென்பட வேண்டும் என்று சொல்லி
பூரண அழகுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்க்க தடையாய் இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எடுத்து மாற்ற வேண்டும். நம்முடைய முகத்தில் ஏதாவது மறு வந்துவிட்டால், ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால் உடனடியாக அதற்கு மருந்து போடுகின்றோம். அதே போல்தான் நமக்கும் கடவுளுக்கும் இடையே நம்முடைய பாவம் ஒரு தடையாய் இருக்குமே என்றால், நம்முடைய தீ செயல்கள் ஒரு சுவரை போல் இருக்கிறது என்றால் அதை நாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாவம் செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, அன்னை மரியாள், புனித சூசையப்பரை தவிர எல்லோருமே பாவத்தில் விழுந்து விட்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த பாவத்தில் இருந்து மீட்பை கொடுப்பதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய உன்னதமான வார்த்தையின் வழியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். எபிரேயர் 10:17 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நமது பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இதுதான் நம்முடைய தந்தையினுடைய செயல். பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அவர் அந்த பாவத்தை மறந்து விடுவாராம். அந்த பாவத்தை ஒரு நாளும் நினைவு கூற மாட்டார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் வழிபட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு தந்தை நமக்கு இருக்கின்றார். அந்த தந்தையிடம் நாம் கடந்து வர வேண்டும். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள, அவரோடு இருந்து செயலாற்றுவதற்காக நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். மீகா 7:19 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம் தீ செயல்கள் அனைத்தையும் மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவாராம். நீங்கள் மனம் திரும்பி அவரிடம் வரக்கூடிய வேளையிலே, எனவே இந்த நாளில் நீங்கள் திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கக்கூடிய பாவங்களை அப்புறப்படுத்துங்கள். நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் செழிப்பாய் இருக்கும். அதற்காக இந்த நேரத்திலே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்கு உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை பலப்படுத்தி அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. அந்த வாக்கின்படி வாழ எங்களை திடப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளினால் பேசி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உம்முடைய திருமுகத்தை தரிசித்து என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இன்று நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நன்றியோடு நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒருவேளை இவர்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த மேன்மை இழந்து போய் இருக்கலாம், பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாய் இருக்கலாம், எல்லோரையும் பாவம் கட்டி வைத்து இருக்கலாம். இந்த நேரத்திலே இவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக, உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக. அந்த சிலுவையை சுமந்து சென்ற வேளையிலே அந்த சிலுவையில் இருந்து சிந்திய ரத்த துளிகள் இவர்கள் மீது தெளிக்கப்படும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. உம்மால் மட்டுமே அவர்களுக்கு மீட்பு உண்டு, உம்மால் மட்டுமே அவர்களுக்கு பலன் உண்டு. அவருடைய பலவீனங்களையும் பாவங்களையும் எடுத்து மாற்றக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் என்பதை அவர்கள் அறிந்து இருந்து உம்மை நோக்கி செபிக்கிறார்கள் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை வல கைக்கும் இடம் கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பிள்ளைகள் இந்த உலகத்தில் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பாவத்தில் விழவைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீர் மெய்யான தெய்வம், அவர்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறீர் என்பதை அறிந்தும் அவர்களை பாவம் கட்டி வைத்திருக்கின்றது. பாவ இருளில் இருக்கிறார்கள். அந்த பாவம் ஆசீர்வாதம் வரை தடையாய் இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக திருச்சபையின் வழியாக நீர் கொடுத்த அபிஷேகத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களை நீர் தொடுவீராக. தீ செயல்கள் அவர்களை விட்டு மாறி போகும்படியாக ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, அவர்கள் உம்மிடம் திரும்பி இந்த நாளில் வந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வார்களாக. அதற்குரிய ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே இதயம் சம்பந்தமான நோயினால் இருக்கிறார்களோ,
இருக்கிறார்களோ, தலை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உறுப்புகளை நீர் பலப்படுத்தி கொடுத்து மருத்துவர் வழியாக நீர் விடுதலை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்த இருக்கிறார்கள். இந்த காணொளியை பார்த்து கொண்டு அந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பரிசுத்த ரத்தம் அந்த விண்ணப்பத்தின் மீது ஊற்றப்படுவதாக, அவர்களுக்காக நீ வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுப்பீராக. திருமண தடைகளை எடுத்து மாற்றுவீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கு பூரண குணத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக. போலித்தனமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்மையை நோக்கி வருவார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் வேலை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கின்றேன். தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பீராக. வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலும் அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனின் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவரிடம் திரும்பி வர வேண்டும். எனவே உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய நம் நற்கருணை ஆதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்குள் கடந்து வந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.